வாரத்திலே உங்களுக்கு கொடுத்த செய்தியினுடைய தலைப்பு செலக்ஷன், அப்படின்னா தெரிந்து கொள்ளுதல் என்கிற ஒரு தலைப்பில் கடந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த தெரிந்து கொள்ளுகிறதல், செலக்ஷன் என்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு மனுஷனை மதிப்புள்ளவனாய் காண்பிக்கிறது, ஒரு மனுஷனுடைய எதிர்காலத்தை நியமிக்கிறது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்கிறது. அவன் தெரிந்து கொள்ளுதல் தான் சில நேரத்தில் அவர்களை உயர்த்துறதும் சில நேரத்தில் அவர்களை தாழ்த்துதும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த செலக்ஷன், தெரிந்து கொள்ளுகிறதிலே ஒருவன் தவறுவானே ஆனால் அவன் தெரிந்து கொண்ட, அவன் செலக்ட் பண்ண அந்த செலக்ஷனினால சில நேரத்தில் அவனுடைய கிருபைகளை இழக்கிறான், அவனுடைய எதிர்காலத்தை இழக்கிறான், அவனுடைய வாழ்க்கையில சகல ஆசீர்வாதங்களையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. சில தெரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆபத்துக்களை கொண்டு வராது, சில நஷ்டங்களை தான் கொண்டு வரும். உதாரணமாக ஒரு சின்ன சட்டையை நம்ம செலக்ட் பண்றோம், அந்த சட்டை நமக்கு பிடிக்கல, அது ஒரு 150 ரூபாய் சட்டை. சரி பரவாயில்ல, அந்த சட்டை 150 ரூபாய் எனக்கு பிடிக்கல, யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்துடலாம், யாராவது ஒருத்தர் அதை பயன்பட்டுக்கட்டும், அந்த 150 ரூபாய் போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த 150 ரூபாவை அடுத்து நம்ம சம்பாரிச்சு அதை விட நல்ல சட்டையை கூட வாங்கியிருக்கலாம். ஆனா சில செலக்ஷனை பொறுத்த அளவுல அது சட்டையை மாதிரி நீங்க மாற்ற முடியாது, அதை சின்ன நஷ்டத்துல கொண்டு போய் விடாது. சில நேரத்தில் அது ஒரு மிகப்பெரிய நஷ்டத்துக்குள்ள ஒரு மனிதனை கொண்டு போய் விட்டுரும். அதனால ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா, நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறதிலே கவனமா இருங்கள். இந்த தாவீதனுடைய இந்த காரியத்தை கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். இந்த தாவீதனுடைய வாழ்க்கையிலே ஒரு தெரிந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்படுகிறான். ஒரு தேவனுடைய பிள்ளை தெரிந்து கொள்ளுதல் என்கிற ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்படும் போது அந்த சூழ்நிலையை எப்படி கையாளணும் என்கிறதை குறித்து கடந்த வாரத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினேன். விசேஷமாக இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டே இருக்கும் போது இன்றைக்கு காலையில ஆண்டவருடைய சமூகத்திலே 2 மணியிலிருந்து என்னுடைய மனதில் அதை ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த வார்த்தை நான் என்னுடைய இருதயத்தில் தியானித்துக் கொண்டே இருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். ஒரு தேவனுடைய பிள்ளை செலக்ட் பண்ண வேண்டியது என்று ஒன்று இருக்கிறது. அப்படி என்றால் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. நீங்க எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பல மனிதர்கள் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, பல மனிதர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா நீங்க அதை தெரிந்து கொள்ளணும்ன்ற ஒரு காரியத்தை இன்றைக்கு உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இந்த செய்தியை எல்லாருமே நீங்க கவனமா நீங்க கேட்கணும். இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். வாசிக்கலாம். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஜோஷுவாவின் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 12வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரே, ஆனால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது ஜோஷுவா எப்ரோனின் குமாரனாகிய காலேப்பை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தான். அப்படியே வாசிக்கலாம். நம்ம 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 8வது வசனத்திலிருந்து, ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் ஆக கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே நான் என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்நாளிலே வார்த்தையை மோசையோடு சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவனானே. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல காலேப் என்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் 12 பேரை தெரிந்து கொண்டு கானான் தேசத்தை வேவு பார்க்கிறதற்காக மோசேயை அனுப்பி விடுகிறார். அந்த 12 பேர்ல 10
10 பேர் வந்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அதுல 2 பேர் ஜோஷுவாவும் காலேப் என்கிற 2 பேரும் நல்ல செய்தியை ஜனங்களுக்கு சொன்னாங்க. உடனே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, எல்லாரும் துர்ச்செய்தியை பரப்பினாங்க. நீங்க நல்ல செய்தியை கொடுத்ததுனால நீங்கள் இருவரும் அந்த கானான் தேசத்திலே நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். அப்போ மோசேயின் மூலமாக ஆண்டவர் பேசுறாரு, நீ கால் மிதிக்கிற அந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று காலேப்புக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்பொழுது அவனுக்கு 40 இயர்ஸ், 40 வயசு. அந்த 40 வயது தாண்டி இப்பொழுது அவர்கள் பிரயாணப்பட்டு அடுத்த 40 ஆண்டுகளிலே நிறைய ஜனங்கள் வனாந்தரத்திலே கீழ்ப்படியாத ஜனங்கள் மாண்டு போனார்கள். இப்போ கரெக்டா அவர்கள் கானான் தேசத்துல காலடி எடுத்து வைக்கும் போது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் தாண்டிருச்சு. அவன் சொல்றான், அன்னைக்கு எனக்கு 40 வயசு, இன்னைக்கு எனக்கு 85 வயசு ஆகுது. ஆனால் ஒன்று, மோசையின் மூலமாக கர்த்தர் எந்த மலை நாட்டை எனக்கு கொடுக்க சொன்னாரோ அந்த மலை நாட்டை எனக்கு கொடுத்துருங்க, நான் அதைத்தான் செலக்ட் பண்றேன், அந்த மலை நாட்டை நீங்க எனக்கு கொடுத்துருங்க. அன்னைக்கு இருந்த அதே பலன் இன்றும் எனக்கு இருக்கிறது. நான் அங்கே இருக்கிற ஏனாக்கீரை கர்த்தருக்கு விரோதமான ஜாதிகளை நானே துரத்தி விட்டு கர்த்தருடைய ஸ்தம்பத்தை அங்க நாட்டுவேன் அப்படின்னு காலேப் சொல்றார். நன்றாய் கவனிங்கள். இதற்கு நான் கொடுத்த ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, காலேப் தேவனிடத்தில் கடினமானதை கேட்டான். தன்னுடைய 85வது வயதிலையும் கடினமான பாதையை செலக்ட் பண்ணான். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே 2 காரியங்கள் சில நேரங்களிலே இருக்கும். ஒன்று கடினமான பாதை, இன்னொன்று லகுவான பாதை. இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாரும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, லகுவான பாதையைத்தான் தெரிந்து கொள்றதற்கு ஆசையா இருக்கிறாங்க. நாம் போகிற பாதையில தடைக்கற்கள் இருக்கக்கூடாது, நாம் போகிற பாதையில முள்கள் இருக்கக்கூடாது, நாம் போகிற பாதைகளிலே மலைகள் இருக்கக்கூடாது, நான் போகிற பாதையெல்லாம் நல்லதா, நாம் போகிற பாதையெல்லாம் செவ்வையா இருக்கணும், கடினமானது மட்டும் எனக்கு வேண்டாம் நிறைய பேர் ஜெபிப்பாங்க. ஆனா உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்க எந்த பாதையை செலக்ட் பண்ணணும்னா, கடினமான பாதையை தெரிந்து கொள், கடினமான பாதையை தெரிந்து கொள். இந்த ஜபத்துல வந்திருக்கிற யாரோ ஒரு சிலருக்கு நீங்க நினைக்காமலே ஒரு கடினமான பாதையில ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கலாம். பாஸ்டர், என் தலை மேல ஒரு கடினமான பாதை வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கடினமான குடும்பம் வைக்கப்பட்டிருக்கிறது, என் பையன் கடினமானவர், என் கணவர் கடினமான மனுஷன், என் மனைவி கடினமான மனுஷி, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை ரொம்ப கடினமானது, நான் இப்பொழுது கடந்து போகிற அந்த சூழ்நிலை ரொம்ப கடினமானது. ஆனா நான் ஒன்று நம்புறேன், கடினமான பாதையை நீங்கள் கடக்கும் போது அநேக காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதிலே பலன் குறைந்தவர்களாய் அல்ல, பலவீனர்களாய் அல்ல, அந்த கடினமான பாதை ஒரு நாளும் உங்களை தோற்று போக பண்ணாமல் அந்த கடினமான பாதை உங்களை ஜெயிக்கிறவர்களாய் கொண்டு போய் நிறுத்தும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க எதை தெரிந்து கொள்ளணும், எதை ஆண்டவரிடத்துல கேட்கணும் அப்படின்னா, கடினமான பாதையை கேட்கணும். எனக்கு ரொம்ப ஈஸியா வேணாம்ப்பா, எனக்கு எது கஷ்டமோ அதை கொடுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகள் கூட நிறைய நேரத்தில் அவங்க படிப்புல என்ன வேலை கிடைக்குது அப்படின்றத விட அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, படிச்சு முடிக்கிறதுக்கு ஈஸியா இருந்தா போதும்பா, ஈஸியா இருக்கிறத செலக்ட் பண்ணு, எதை அரியர் வைக்காம நம்ம எழுதி முடிப்போமோ அதை செலக்ட் பண்ணு. ஆனால் வேதத்துல ஆண்டவர் பயன்படுத்தின ஒவ்வொரு பாத்திரங்களும் அவங்க வாழ்க்கையில எதைத்தான் தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா, கடினமான பாதையைத்தான் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். நீங்கள் இது மட்டுமல்ல, இன்னொரு வேத பகுதி நீங்கள் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லுகிறது, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருடைய தூதன் 10வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாமல் போனீர்கள் என்றார் என்று சொன்ன. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவன் வந்து, நீங்க கீழே, கிதியோன் கோதுமையை மீதியானியருடைய கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றான். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே? இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையிலே எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். நன்றாய் கவனிங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியருடைய கையிலே கொடுக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க, ஆண்டவரே, எங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு ரட்சகனை எழுப்புங்கப்பா, யாராவது ஒரு ரட்சகனை எழுப்பி மீதியானியருடைய கையில் இருந்து எங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு ரட்சகனை எழுப்புங்கன்னு அவங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் யாரை சொல்றாருன்னா,
இங்க கிதியோனை ஆண்டவர் காமிக்கிறார். கிதியோனை வந்து சந்தித்து ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஏன் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார் என்றால், நான் நம்புறேன் அங்கே இருக்கிற அத்தனை வாலிபர்களும், அந்த பட்டணத்திலே இருக்கிற அத்தனை பராக்கிரமசாலிகளும் மீதியானியர்களுக்கு பயந்து தன்னுடைய விவசாயத்தை காப்பாற்ற முடியாது என்கிற அவநம்பிக்கையில இருக்கும்போது, இந்த கிதியோன் மட்டும் விவசாயம் பண்றது மட்டும் இல்ல, மீதியானியருடைய கையில் இருந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நான் காப்பாற்றுவேன்னு கடினமா இருந்த சூழ்நிலையையும் தெரிந்து கொண்டு அந்த விவசாயத்தை அவன் செஞ்சதுனால, அதை பாதுகாத்ததுனால ஆண்டவருடைய கண்கள் யார் மேல படுதுன்னா கிதியோன் மேல பட்டு ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஒரு தேவனுடைய பிள்ளை சூஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் சுலபமா இருக்கிறது அல்ல, எல்லாரும் ஈஸியாய் கடந்து போனது அல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு கிருபையை வச்சிருக்கிறார். இப்போ இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருடைய கையில நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில வரலாம். இந்த இடத்துல ஜாயின் பண்ணா, இல்லைன்னா இந்த காரியத்தை செஞ்சா ரொம்ப கடினமா இருக்கும், நான் எப்படி அதை சமாளிக்க போறேன்னு தெரியல. ஆனா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அது ஒரு பெருத்த ஆசீர்வாதம் அதுல இருக்குது, அதுல ஒரு பெரிய உயர்வு இருக்குது. எதை டிசைட் பண்றதுன்னு தெரியாம இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கொஞ்ச நாள் கஷ்டப்படுங்க, கொஞ்ச நாள் உபத்திரவப்படுவீர்கள். இந்த கடினமான பாதை அதிகமான நாள் உங்களுக்கு நீடிக்காது, பல வருடங்கள் உங்களுக்கு நீடிக்காது. ஆனா இந்த கடினமான பாதையில உங்களுடைய கைகளை போருக்கும், உங்களுடைய விரல்களை யுத்தத்திற்கும் ஆண்டவர் படிப்பிப்பார். நீங்கள் அமர்ந்திருப்பீர்களே ஆனால், நீங்கள் தரித்திருப்பீர்களே ஆனால், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களே ஆனால், நான் நம்புறேன் இந்த கடினமான பாதை உங்களை ஒரு மிகப்பெரிய மகிமையான இடத்துல கொண்டு போய் நிறுத்தும் என்கிறதுல சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஒரு சம்பவத்தை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அண்டை நாடான ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டில் இருக்கிற அந்த மனிதர்கள் இந்த மீனை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சாங்களாமா. அவங்க அதை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும்னு நினைச்சு பல யுத்திகளை அவர்கள் கையாண்டார்களாமா. எப்படியாவது அந்த மீனை நம்மகிட்ட சேரும்போது 2-3 நாள் தாண்டி அது செத்து போய் அடுத்த அந்த குவாலிட்டி சேஞ்ச் ஆகி நம்ம கையில் கிடைக்குது. ஆனால் அதை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும்னு ஒரு முயற்சி எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஐஸ் பாக்ஸ் பிடிச்ச உடனே அந்த ஐஸ் பாக்ஸ் உள்ள வச்சா அது ஃப்ரெஷ்ஷாக வரும் அப்படின்னு அதை தயார் பண்ணாங்களாமா. ஆனால் அதை தயார் பண்ணி சாப்பிட்டாலும் அந்த கடல்ல இருந்து பிடிச்சி சாப்பிட்ற டேஸ்ட் அவங்களுக்கு வரலையாமா. அதற்கு பிறகு அவர்கள் போகிற கப்பலில் ஒரு பெரிய தொட்டியை செஞ்சு அந்த தொட்டிக்குள்ள பிடிச்சிருக்கிற மீனெல்லாம் உள்ள போட்டு அந்த கடல் தண்ணியிலே கொஞ்ச நாள் டிராவல் பண்ணி ஒரு 2 நாள் தாண்டி வரும்போது அந்த மீன் வர்ற கொஞ்ச நேரத்துக்குள்ள செத்து போயிடுச்சாமா. அதை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு பெரிய பெரிய திருப்தி ஆகலையாமா. அப்போ எல்லாரும் கூடி யோசிச்சாங்களாம், என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், இந்த மீனை நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு அவங்க செக் பண்ணும்போது ஒன்றை கண்டுபிடிச்சாங்களாமா. அவங்க ஒரு குறிப்பிட்ட மீன் ஒன்றை அவர்கள் சாப்பிடுவாங்க, அந்த மீனுடைய எதிரியை கண்டுபிடிச்சாங்களாம். அந்த எதிரியை கண்டுபிடிச்சு மொத்த மீனையும் அந்த தொட்டிக்குள்ள போட்டுட்டு ஒரே ஒரு எதிரியான மீன், அந்த மீனையும் முழுங்குற மாதிரி ஒரு மீனை உள்ள விட்டாங்களாமா. அந்த மீன் துரத்தி 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 இந்த உயிருக்கு பயந்து உள்ள இருக்கிற மீன்கள் எல்லாம் ஓடுறதுனால அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, எங்களுடைய வீடு எங்களுடைய அந்த ஆஃபீஸ் கொண்டு இறக்குற வரைக்கும் எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, உயிரோட இருந்துச்சு. கடல்ல பிடிச்ச உடனே எந்த டேஸ்ட்ல சாப்பிட்டோமோ அதை எங்க வீட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதினாராமா. நான் நம்புறேன் சில நேரத்தில் கடினமான பாதையை ஆண்டவர் நமக்கு வைக்கிறது, எதிரிகளை நமக்கு வைக்கிறது, நமக்கு விரோதமானவர்களை நமக்கு ஆண்டவர் வைக்கிறது உங்களை அழிக்கிறதற்காக அல்ல, உங்களை முடிச்சு கட்டுறதற்காக அல்ல, நீங்க அந்த இடத்துல துரத்தப்படுவதற்காக அல்ல, அந்த வேலை ஸ்தலத்தை விட்டு ஓடுவதற்காக அல்ல, நீங்கள் குடியிருக்கிற இடத்திலே வெட்கப்பட்டு போவதற்காக அல்ல, சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்றதற்காகத்தான் கர்த்தர் அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய 20 வருஷ ஊழிய அனுபவத்தில் நான் எத்தனையோ ஊழியர்களை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ ஜெப வீரர்களை பார்த்திருக்கிறேன். ஆனா யாரெல்லாம் கடினமான பகுதியை தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். நீங்கள் அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா ஃபர்ஸ்ட் பீகாருக்கு அவர்கள் கிளம்பும் போது இன்னைக்கு இருக்கிற பீகார் இல்லை, இன்னைக்கு இருக்கிற பீகார்ல நிறைய மாற்றங்கள் வந்துச்சு, நிறைய வீடுகள் மாறிடுச்சு, ஜனங்கள் மாறிட்டாங்க. ஆனா அன்னைக்கு அவர் பீகாரை குறித்து கேள்விப்படும் போது ரொம்ப கடினமான இடம், அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களுக்கு சுய அறிவென்று ஒன்று இல்லாத ஜனங்கள்,
ஆனா ஊழியத்திற்காக அர்ப்பணிச்சார். எத்தனையோ பேர் அவரை தடுத்து நிறுத்தினாங்க. ஊழியம் செய்யறதுக்கு நம்ம ஊர்ல இடம் இல்லையாப்பா, நம்ம ஊர்ல ஊழியம் செய்ய முடியாதா, இந்த இடத்துக்கு போக வேண்டியதானே, அந்த இடத்துக்கு போக வேண்டியதானே. ஆனா அவர் கடினமான இடத்தை தெரிஞ்சு கொண்டு போய் ஊழியத்தை ஆரம்பித்து வெற்றியா இந்த ஊழியத்தை செய்தார். அந்த ஊழியத்துல பல பாடுகளை பட்டார். அவமானம், நிந்த, வெயில், மழை எல்லாத்தையுமே அனுபவிச்சார். ஆனா இன்னைக்கு அந்த அந்த பீகார்ல நீங்க அதனுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, லட்சக்கணக்கான குழந்தைகளை படிக்க வைத்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஆண்டவருக்குள்ள நடத்தி இன்றைக்கு 3000 திருச்சபைக்கு மேலாக ஸ்தாபித்து ஒரு பெரிய ஸ்தாபனமே அந்த இடத்துல ஆரம்பிக்கிறதற்கு கர்த்தர் அந்த ஊழியக்காரனை நம்பினார். நான் இந்த ஜபத்துல இருக்கிற ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், சிஸ்டர் நீங்க கடினமான பாதையை போய்கொண்டிருக்கிறீங்களா, அந்த பாதையில சோர்ந்து போகாதீங்க. பிரதர், கடினமான பாதையில ஆண்டவர் உங்களை நடத்துறாரா, நீங்க அந்த பாதையில மனம் விட்டு போகாதீங்க. வாலிப தம்பி, தங்கச்சி, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட உனக்கு மட்டும் ஒரு கடினமான பாதை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறாரா? எனக்கு மட்டும் ஏன் கர்த்தர் இந்த தலை மேல வச்சாரு? எனக்கு ஒரு கடினமான பாதை என் தலை மேல வச்சிருக்காரு பாஸ்டர், என்னால தாங்க முடியல. இந்த பாதையில யாருமே கடந்து வரக்கூடாது, இந்த பாதை மிகவும் மோசமான பாதை, இந்த பாதை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க கொஞ்ச நேரம் தரித்திருங்க, கொஞ்ச நாட்கள் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, கர்த்தருடைய கிருபையை மட்டும் கேளுங்க. அந்த கடினமான பாதையில நீங்க மட்டும் தனியா இல்ல, அந்த கடினமான பாதையில உன் கரத்தை பிடித்து ஒருவர் உன்னோடு கூட நடந்து வருகிறார், உன்னோடு கூட கடந்து வருகிறார். அந்த கடினமான பாதையிலே நீ நடக்க முடியாத நேரத்தில் உன்னை தூக்கி சுமக்கிற ஒரு இயேசு உன்னோடு கடந்து வருகிறார். நீ முள்கள் பகுதியிலே போகும்போது அவர் உன்னை தூக்கி சுமப்பார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அந்த கடினமான பாதை முடியும் போது ஆண்டவர் உங்க எல்லாருடைய தலை மேல மகிமையான கிரீடத்தை வைக்க வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் இந்த மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். ஹல்லேலூயா. சோ எதை சூஸ் பண்ணணும், எதை தெரிந்து கொள்ளணும்னா உங்க முன்னாடி இருக்கிறதுக்கு ஈஸியான பாதை இல்லை. சிஸ்டர், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்க சிலுவை இல்லாம சிங்காசனம் இல்லைங்க. சிலுவை இல்லாம வர்ற சிங்காசனமும் அது வெற்றி உள்ளதா இருக்கவே இருக்காது. ஆண்டவரே, ஏன் இந்த கடினமான பாதையில என்ன அனுமதிச்சீங்கன்னு கேள்வி கேட்டீங்களா? ஏன் எனக்கு மட்டும் இந்த கடினமான பாதை அப்படின்னு சொன்னீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை பொன்னாக விளங்க பண்ணும்படியாய், உன்னை ஒரு பெரிய கருவியாய் பயன்படுத்தும்படியாய், உன்னை ஒரு பெரிய சூழ்நிலையில் ஒரு பெரிய இடத்துல உன்னை கொண்டு வைக்கணும்னு தான் ஆண்டவர் கடினமான பாதையிலே கர்த்தர் உன்னை கடக்க பண்ணினார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. 2 கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, இந்த கடினமான பாதையில நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே, என் மனசை நான் விட மாட்டேன் ஆண்டவரே, நான் தைரியமா இருப்பேன் ஆண்டவரே, இந்த கடினமான பாதையை கடக்கிறதற்கு நீர் எனக்கு பலன் தருவீர். சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் என்னோடு கூட இருக்கும் போது எனக்கு தோல்வி இல்லப்பா, தோல்வி இல்லப்பா. சீரைச்சாலை கதவுகளும் என் தூதியினால் இடிந்து விழும், சீரைச்சாலை கதவுகளும் என் தூதியினால் இடிந்து விழும், அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. பாடுவோம், அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். கரங்களை மேல தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பாடுவோம், நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. சொல்லுவோம், தோல்வி தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. எல்லாரும் கையை தட்டி பாடுங்களேன். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. சொல்லுவோம், மதில்களை தாண்டிடுவே, பாடும் பள்ளங்களை கடந்திடுவே, மதில்களை தாண்டிடுவே,
காடும் பள்ளங்களை கடந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி நான் ஆடி பாடி கரங்களை மேல தட்டி நீர் என்னோடு இருக்கும் போது நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் சொல்லுவோம். தோல்வி எனக்கு தோல்வி நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல தேவனுடைய மனுஷன் செலக்ட் பண்ணும்போது எதை செலக்ட் பண்ண அப்படின்னா, எனக்கு 40 வயசு தாண்டிடுச்சு. இப்போ எனக்கு 85 வயசு நான் வந்துட்டேன். 40 வயசுல இருந்த பலன் எனக்கு இல்லப்பா. அன்னைக்கு எனக்கு அப்படிதான். எனக்கு அன்னைக்கு என்னுடைய பலத்தை பார்த்து மோசே சொன்னாரு, உனக்கு இந்த கடினமான மலை நாட்டை நான் உனக்கு தருவேன். அங்க இருக்கிற ஏனாக்கிய ரொம்ப மோசமானவங்க, அவங்கள அவ்வளவு சீக்கிரமா வீழ்த்த முடியாது, ஒரு பலசாலியால தான் வீழ்த்த முடியும். அதனால நீ தான் கரெக்டான ஆளு, அந்த இடத்த உனக்கு தருவாருன்னு 40 இயர்ஸ்ல சொன்னாரு. ஆனா இப்போ நீங்க ராஜாவா இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பார்த்த உடனே உங்களுக்கு 85 ஆச்சு, 40 வருஷம் தாண்டிருச்ச. அந்த பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்க என்ன தப்பு கணக்கெல்லாம் போட வேண்டாம். எனக்கு அதே கொடுத்துருங்க. மோசே சொன்ன அந்த மலை நாட்டே கொடுத்துருங்க. எனக்கு அன்று எவ்வளவு பலத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அதே பலத்தை இன்றும் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரதர், நீங்க சாதிக்க முடியாது. பிரதர் சிஸ்டர், நீங்க சாதிக்க முடியாது. பெரிய ஒரு வெற்றியால தான் நீங்க நிற்க முடியாது. நீங்க ஒரு பெரிய சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களாய் நிற்க முடியாது. எப்ப தெரியுமா? நீங்க கடினமான பாதைக்குள்ள கடந்து போறதற்கு நீங்க உங்களுடைய இருதயத்தை சாய்க்காம எல்லாமே எனக்கு லகுவா கிடைக்கணும், எல்லாமே எனக்கு ஈஸியா கிடைக்கணும் அப்படின்னா, நான் சொல்றேன், இங்க இருக்கிற யாருமே ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையவே முடியாதுங்க. அடையவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே அதான் அவங்களுக்கு வாயில ஊட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சும்மா தான் இருப்பாங்க, அவங்க சோம்பேறியா தான் இருப்பாங்க. அவங்க அலைய மாட்டாங்க, அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க, அவங்க முயற்சி எடுக்க மாட்டாங்க, அவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நான் சொல்றேன், வெறும் ஜெபம் பண்றது மட்டும் இல்ல, வேதத்துல ஆண்டவர் யாரெல்லாம் பயன்படுத்தினாங்களோ அவங்க எல்லாருமே எந்த பாதையை தெரிஞ்சு கொண்டவங்க தெரியுமா? ஈஸியான பாதை இல்லைங்க. ஹலோ ஹலோ ஈஸியான பாதை இல்ல. சிலர் ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். சிலர் அது கடினமான பாதைன்னு தெரிஞ்சும் தன்னுடைய கழுத்தை கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தார்கள். நீங்கள் ரூத்தின் சரித்திரத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ரூத்தை பார்த்து அவங்க மாமியார் சொல்றாங்க, 2 மருமகளையும் பார்த்து சொல்றாங்க, என் மக்களே, நீங்க திரும்பி உங்கள் தகப்பன் வீட்டிற்கு போய்விடுங்க. இனி உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு என்னால முடியாது. நான் இன்னைக்கு போய் ஒரு புருஷனோட வாழ்ந்து குழந்தைய பெத்தெடுத்தாலும் அந்த குழந்தை வளர்றதுக்குள்ள நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அதனால நீங்க போய் உன் தகப்பன் வீட்டில் போய் நீங்க வாழ்ந்துக்குங்கன்னு சொல்லும்போது வேதம் சொல்லுது, ஓர்பாள் மாமியாரை முத்தம் செய்துட்டு போயிட்டான். ஆனா ரூத் என்ன சொன்னால, இல்ல 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 இல்ல, ஏற்கனவே உங்க ஆண்டவரை குறித்து எனக்கு நிறைய சொல்லிட்டீங்க. உங்க ஆண்டவர் பெரியவர்னு எனக்கு தெரியும், உங்க ஆண்டவர் உண்மை உள்ளவர்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு வீடு இல்லைன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு அடுத்த நேரம் சாப்பிட்றதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் உங்க கூட தான் வருவேன், உன் பின்னாடியே நான் வருவேன், நீங்க சாகிற இடத்துல நான் சாகுவேன். உங்க ஆண்டவர் தான் எங்க ஆண்டவர். உறுதியாய் பிடித்து நகோமிக்கு பின்னாடி போயிட்டான். இப்போ 2 பேரும் தன்னுடைய பெத்லெஹேமுக்கு சேர்ந்துட்டாங்க. வீட்டில் எதுவுமே இல்லை, ஆகாரம் இல்லை, வீடும் சரியா இல்லை. இப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு இல்லை. அந்த ரூத் உடனே எந்திரிக்கிறாங்க, பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ என்ன, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில சம்பாதிக்க முடியாதவங்க, ஊனமுற்றவங்க எல்லாம் பொறுக்கிற மாதிரி நான் பொறுக்கி சாப்பிடணும், அவ்வளவுதானே, ஐ எம் ரெடி. கடினமான பாதையை தெரிந்து கொண்டு போய் அந்த வயல் நிலத்துல போய் எல்லாரோடும் சேர்ந்து பொறுக்கி தன்னுடைய பைக்குள்ள போட்டுட்டு தன்னுடைய மாமியாருக்கும் அவளுக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க. வேதம் சொல்லுது, எந்த தோட்டத்துல அவர்கள் ஒன்றுமில்லாமல் போய் அதை பொறுக்கி கொண்டிருந்தாலோ அதே தோட்டத்துல ஆண்டவர் அவளை அதிகாரியாய் அவங்களை கர்த்தர் மாற்றினார், தலைவியாய் ஆண்டவர் மாற்றினார். ஏன் தெரியுமா? அவங்க தெரிந்து கொண்ட ஒரு பாதை ஈஸியான பாதை இல்லை, கடினமானாலும் ஒரு பெரிய எதிர்காலத்தை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார்ன்ற ஒரு நம்பிக்கையோட காலடி எடுத்து வச்சாங்க. இங்க இருக்கிற ஒரு சிலர் தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள், இங்கே இருக்கிற ஒரு சிலர் மிக வேதனையோடு இருக்கிறீர்கள்.
எனக்கு இந்த வாழ்க்கையில் இஷ்டமே இல்லை, இந்த குடும்ப வாழ்க்கையில் எனக்கு இஷ்டமே இல்லை, இந்த வேலையில் கொஞ்சம் கூட எனக்கு விருப்பம் இல்லை பாஸ்டர், நான் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் தான் வந்திருக்கிறேன், நான் எவ்வளோ கடினமாய் உழைச்சிட்டேன், இதுக்கு மேலேயுமா? ஆண்டவர் சொல்றார், அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை அவர் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல. இங்கே இருக்கிற எல்லாருமே எதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, ஆண்டவரத்தில் இன்னைக்கு போகும்போது கேளுங்க, எனக்கு ரிஸ்கான ஒன்று கொடுங்கப்பா, கடினமான ஒரு பாதையை கொடுங்கப்பா, நான் ஜெபம் பண்ணி எனக்கு சுதந்திரித்து கொள்கிறேன், நான் உழைச்சி அதை ஆயத்தப்படுத்துகிறேன் ஆண்டவரே. நான் சொல்கிறேன், வெற்றின்றது சுலபமாக இருக்கிறத கையாளுறது அல்ல, கடினமாக இருக்கிறத கையாளுறதாங்க மிகப்பெரிய வெற்றி. ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்களை சரித்திரத்தில் நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் சாதிச்சிங்கன்னு 10 பேர் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் நம்புகிறேன் சுலபமானதை எடுக்கும் போதல்ல, கடினமானதை எடுக்கும் போது தான் 10 பேர் உங்களை என்ன சொல்லுவாங்கன்னா சாதிச்சாங்கன்னுவாங்க. ஹல்லேலூயா. கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல், கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல். இந்த ரத்னபுரியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது எத்தனை இடங்களுக்கு போகும்போது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, கோயம்புத்தூர்லேயே ரத்னபுரி ரொம்ப கடினமான இடமாச்சே, அங்கே தானே பயங்கரமான பிரச்சனை எல்லாம் இருக்குது, பாம்பு பிளாஸ்டானா அங்கே தானே ஆகுது, ஜெயிலில் கூட இன்னைக்கு இருக்கிற 22 பேரில் 6 பேர் ரத்னபுரிக்காரங்க தான் இருக்கிறாங்க, அவ்வளோ ரவுடிஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்களே, அதுவும் நீங்கள் இருக்கிற இடம் ரொம்ப மோசமான இடம் ஆச்சே, எப்படி ஊழியம் பண்ணுறீங்க? உங்களுக்கு எதிர்ப்பே இல்லையா? உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி கூட இங்கே இருக்கிற ஜன்னல் அடித்து உடச்சிட்டாங்க, அங்கே இருக்கிற கண்ணாடி ஃபுல்லாக உடஞ்சி கிடக்கு, தொட்டா கீழே விழுந்துடும், ஆனால் சரி அது ஆனால் செலவாகும் அப்படின்னாங்க. அவர் யாருன்னு தெரியும், யாருன்னு தெரியும், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தட்ட கூட அவங்கள தெரிஞ்சு கூட நான் போய் கேட்கல, தெரிஞ்சு கூட கேட்கல. எத்தனையோ ப்ரெஷர், எத்தனையோ பிரச்சனை கொடுத்தாங்க, எவ்வளவு பிரச்சனையோ தாண்டி வந்துட்டோம். ஆனால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, கடினமான இடத்த ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு, இதில் ஜெயிக்கிறதாங்க பெரிய வெற்றி, இதில் ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்துறதாங்க பெரிய வெற்றி. இன்னைக்கும் இந்த பகுதியை குறித்து எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் என் இருதயம் கலங்கவே இல்லை, என் இருதயம் ஆண்டவரத்தில் ஒன்று மட்டும் கேட்குது, இன்னும் பெலனை தாங்கப்பா, இன்னும் கிருபை தாங்கப்பா. அது எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் உங்களுக்காக அப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டெடுக்கிறதற்கு கர்த்தர் பெலனை மட்டும் கொடுப்பாரே. ஆனால் இந்த ஊழியம் வளரும், இந்த ஊழியம் வளர்ந்து பெருகும், இந்த பட்டணத்திலேயே மிகப்பெரிய திருச்சபையாய் கர்த்தர் இந்த திருச்சபையை மாற்றுறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல். என் கணவனார் கடினமானவர், எனக்கு வேண்டாம். என் மனைவி கடினமானவங்க, எனக்கு வேண்டாம். என் பிள்ளைங்க கடினமானவங்க, எனக்கு வேண்டாம். நான் கடந்து போகிற சூழ்நிலை கடினமானது, எனக்கு வேணாம் அப்படின்ற அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு யோசிங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த பாதைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்களேன், கையை மேலே உயர்த்தி சொல்லுங்களேன், எல்லாரும் முழு பலத்தோட சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எஸ் பிரதர், அதுதான் பிரதர் சவால். சிஸ்டர், அதான் சிஸ்டர் சவால். எனக்கு அந்த மாதிரி ஒரு பிள்ளையை கத்தர் கொடுத்துருக்க கூடாதா? எனக்கு அந்த மாதிரி ஒரு பையனை கொடுத்துருக்க கூடாதா? எனக்கு அந்த மாதிரி ஒரு மகளை கத்தர் கொடுத்துருக்க கூடாதா? எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை கத்தர் கொடுத்துருக்க கூடாதா? எனக்கு அப்படிப்பட்ட ஒரு திறமையை கத்தர் கொடுத்துருக்க கூடாதா? எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்தை கத்தர் கொடுத்துருக்க கூடாதா? இப்படி ஆயிரக்கணக்கான கேள்வியோட வந்திருக்கிற அநேகரை பார்த்து தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு. மகா, உனக்கு கொடுத்திருக்கிற பாதைக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நீ லகுவான பாதையில போய் வெற்றி அடைவதற்கும் இந்த பாதையில வெற்றி அடைவதற்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த பாதையில நீ தோற்று போக மாட்ட, இந்த பாதையில நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. நீங்க வளர்த்துக்கிற அதே பிள்ளை சாட்சியாய் அந்த மகனைத்தான், அந்த மகளைத்தான் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போகிறார். அவர்களை ஒரு மேலான இடத்துல கொண்டு வர்றதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய சவால். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது, எனக்கு இந்த பாதையை கொடுத்ததற்காக, இந்த கடினமான பாதையை கொடுத்ததற்காக. இங்க இருக்கிற நிறைய பேர் கூட இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, உங்களுக்கு லகுவான பாதையை கர்த்தர் கொடுத்ததுனால இல்லைங்க, கடினமான பாதையை கொடுத்ததுனால தான் நம்ம நிறைய பேர் இந்த ஆலயத்துல உட்கார்ந்துருக்கிறோம். இப்ப சொல்லுங்க, அந்த கடினமான பாதை உங்களை ஆண்டவரோட கொண்டு வந்து சேர்த்துச்சுல்ல, அது நன்மைக்கா தீமைக்கா? அது நன்மையாய் மாறுமே. ஆனால் இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற அந்த பாதையும் உங்களுக்கு நன்மையாய் மட்டும்தான் மாற போகிறது, அது தீமையாய் மாற போகிறது இல்ல, அது தீமையாய் மாற போகிறது இல்லை. ஸோ ஆண்டவரிடத்துல கேட்கும்போது ஆண்டவருடைய பிள்ளை அப்படிதான் ஒரு கடினமானதை கொடுத்து
அதற்கு வேண்டிய பலத்தையும் எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே. வேதத்தில் இனி ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு ஜெபித்து முடிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஆபிரகாம் லோத்தை குறித்து நம்ம அடிக்கடி தியானிச்சிருக்கிறோம். இந்த லோத்தை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் சுலபமான ஒரு பாதையை தெரிந்து கொண்டான். அவனுக்கு முன்பாக கடினமான பாதைகள் இருக்கிறது, அவனுக்கு முன்பாக ரொம்ப ஈஸியா சுலபமான பாதையா இருக்குது. ஆனா அவனுடைய மனசு எதுக்கு நேரா போகுது அப்படின்னா, அந்த கடினமான பாதையை தெரிந்து கொள்றதுக்கு அவனுக்கு பிடிக்கல. அவன் அதை விரும்பல. எனக்கு அந்த கடினமான பாதை வேணாம், எனக்கு ஈஸியா இந்த பாதை போதும்னு சொல்லி சோதோம் குமாராவுக்கு போகிற அந்த வழியை அவன் தெரிந்து கொண்டான். ஆனா வேதம் சொல்லுது, அவன் ரொம்ப சுலபமான பாதையை அவன் தெரிந்து கொண்டதுனால இப்ப அவனுடைய ஆடு மாடுகளுக்கு வைக்கோலுக்கு பிரச்சனை இல்லை, புல்லுக்கு பிரச்சனை இல்லை, ஆடு மாடுகளுக்கு தண்ணீருக்கு பிரச்சனை இல்லை. எல்லாம் அவனுக்கு வந்ததுனால அவன் சோம்பேறியா உட்காண்டான். வேதம் சொல்லுது, அவனுடைய குடும்பத்தை அவனால பாதுகாக்க முடியாம போயிருச்சு. நீங்கள் தாவீதனுடைய மகன் சாலோமனை குறித்து வேதத்தில் சொல்லும்போது வேதம் சொல்லுது, அவனுடைய நாட்கள் எல்லாம் அவனுடைய ராஜ்யபாரம் அமைதியா இருந்தது. தாவீது யுத்தம் பண்ணிட்டே இருந்தான். தாவீதற்கு ஒவ்வொரு நாளும் போர், அடுத்த நாள் காலையில எழும்பினா எங்க போர்னு தெரியாது, அந்த அளவுக்கு யுத்தம் பண்ணான். ஆனா சாலோமனுடைய காலங்கள்ல எல்லா இடங்களிலும் அமைதி. ஆலயத்தை கட்டி முடிச்ச உடனே ரொம்ப எல்லாமே அவனுக்கு சுலபமா இருந்ததுனால வேதம் சொல்லுது, அநேகம் ஸ்திரீகளை அவன் விவாகம் பண்ணினான். நிறைய பேரை திருமணம் செய்து அவர்கள் எல்லாரும் அவனுடைய இருதயத்தை வழி விலகி போக பண்ணினார்கள். அவங்க ஆண்டவரை விட்டு அவனை பிரிச்சுட்டாங்க. வேதம் சொல்லுது, அவன் கடைசியில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு மகனாய் மாற்றப்பட்டு அவனுடைய ராஜ்யபாரத்தை அவன் இழந்துட்டான். அதனால சில நேரத்தில் சுலபமான பாதை ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிச்சிடும், ஆண்டவரை விட்டு நம்மளை தூரம் கொண்டு போயிடும். ஆனா கடினமான பாதை ஆண்டவரோட கிட்டி சேர்க்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் இதற்காக ஜெபிக்க போகிறீர்கள்? எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நின்று கொஞ்சம் அப்படியே முன்பாய் கடந்து வந்து ஆண்டவரிடத்தில் எல்லாரும் கேளுங்கள், ஆண்டவரே எனக்கு ஒரு கடினமான பாதையை தலை மேல நீங்க வச்சிருக்கிறீங்க, அதை குறித்த ஒரு பெரிய கலக்கத்தோடு தான் நான் வந்தேன். எனக்கு ஏன் இந்த கடினமான பாதை? எனக்கு எதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கடினமான பாதையை கர்த்தர் அனுமதித்தார்? ஆனால் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டே. கடினமான பாதை அநேகரை உருவாக்க போகிறது. கடினமான பாதைகள் அநேகருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு கருவியாய் உங்களை பயன்படுத்த போகிறது. கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். முழு பலத்தோட ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். முழு பலத்தோட ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லு. இம்மட்டும் தைரியத்தை கொடுத்தாரு, இந்த பாதையை கடக்கிறதற்கு ஆண்டவர் நிறைய பலன் கொடுத்தாரு. நான் ரொம்ப சுலபம்னு நினைச்சேன், ஆனா ரொம்ப கடினம். கர்த்தர் நினைச்சிருந்தா தடுத்து நிறுத்தி இருக்கலாம்ல, ஆண்டவர் நினைச்சா அதுல இருந்து என்னை காப்பாத்தி இருக்கலாம்ல. ஆண்டவர் தானே அந்த காரியத்தை எனக்கு அனுமதிச்சாரு. எஸ் 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 லார்ட். நீங்கள் கடினமான பாதையில் ஆண்டவர் பெருசா செய்யும் போதுதான் அநேகருடைய கண்கள் உங்களை பார்க்கும். ஒரு நிமிஷம் என்ன அப்படியே கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது, பஞ்சமுள்ள காலத்துல ஈசாக்கு விதை விதைத்தான். எப்ப விதைச்சானாமா சொல்லுங்க? தண்ணி நிறைய இருக்கும்போது, மழை இருக்கும்போது விவசாயம் பண்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனா பஞ்ச காலத்துல விவசாயம் பண்றது ரொம்ப கடினம். ஆனா வேதம் சொல்லுது, ஈசாக்கு ஆண்டவர் எப்படி ஆசீர்வச்சாராமா? 100 மடங்கு 100 மடங்கு. யோசேப்பு 14 வருஷத்தினுடைய சிறை அனுபவத்தை தாண்டிட்டு இப்ப ராஜா அவனுடைய கையில ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அவன் கையில கொடுக்கிறார். தேசத்தையே காப்பாற்றக்கூடிய பொறுப்பு. அது ரொம்ப கடினமானதுதான். ஆனா அவன் நோ சொல்லவே இல்லை. அவன் சொல்லாததுனாலதான் வேதம் சொல்லுது, அவனுடைய தகப்பனாரையும் அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே அவன் காப்பாற்றினான். எல்லாருமே காப்பாற்றினான். சில வேளையில ஆண்டவர் உங்க கையில கொடுக்கிறது உங்களுக்கு ஏன் அப்படின்னு தான் தோணும், எதுக்காக அப்படின்னு தான் தோணும். நானா தீர்மானம் எடுக்கல, நானா போகல, கர்த்தரா இந்த பாதையை அனுமதிக்கிறாரு. இல்ல அதான் பாட்டுக்கு ரொம்ப அழகா பெர்க்மன்ஸ் பாடும்போது பாடுறாரு, என்னை புடமிட்டால் பொன்னாக துலங்கிடுவே, நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்துக்கொள்வேன், உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். என்னை புடமிட்டால் நான் எப்படி விளங்குவானாமா? சத்தமா சொல்லுங்க.
இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு கர்த்தருடைய சமூகத்தில்னு சொல்றேன், நான் ஆசீர்வாதமாய் ஆயிரக்கணக்கான பேருக்கு இருக்கிறதற்கு காரணம் என் வயதுல, எனக்கு தெரிஞ்சதுல, என் வயசுல நான் கடந்து வந்த பாதை ரொம்ப கடினமான பாதைங்க. ரொம்ப கடினமான பாதைங்க. என் வயசுல, என்னுடைய 24 வயசு 23 வயசுல எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கடக்கிறவங்க ரொம்ப சுலபமான பேர். ரொம்ப கடினமான ஒரு பாதையை ஆண்டவர் என்னை கடக்க பண்ணினார். கோயம்புத்தூர் பட்டணத்தில் 2004 வருஷத்துல நான் கடந்த பாதை யாருமே, நான் ஜெபிக்கும் போது கூட ஜெபிப்பேன், எதிரிக்கு கூட இந்த பாதை வரக்கூடாது ஆண்டவரே, எனக்கு எதிரானவங்க கூட இந்த பாதையில கடந்து வரக்கூடாது. அவ்வளவு கஷ்டமான பாதையில கடந்து வந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த பலிபீடத்துல நான் நினைக்கிறேன், அந்த கடினமான பாதை தான் ஆயிரக்கணக்கான பேரை இன்னைக்கு சந்திக்கிறதற்கு எனக்கு உதவி செஞ்சிருச்சு. உங்க முன்னாடி என்ன நிறுத்திருச்சு, என்ன பயனுள்ள பாத்திரமாய் மாற்றினது, என்னை தகுதி உள்ளவனாய் நிறுத்தினது, எனக்கு வார்த்தையை கொடுத்துச்சு, எனக்கு நிறைய அபிஷேகத்தை தான் கொடுத்துருச்சுங்க. அதே சூழ்நிலையில இங்கே யார் வந்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. இந்த கடினமான பாதை ஆயிரக்கணக்கான பேருக்கு முன்பாக உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் சாட்சியாய் நிறுத்தும்.